எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ் இது மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரிப்பரேஷன் அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் கைடன்ஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட மென்டார், மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி என்னையுமே ஊக்குவிச்சா இனிமே ரொம்ப எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்களுக்காகவே நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே 1000 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து கோச்சிங் கொடுக்க போறாங்க. அந்த கோச்சிங் கொடுக்குற காலத்துல அதாவது 6 மாதம் காலம் கோச்சிங் இருக்க போது அந்த காலத்துல வந்து ஃப்ரீயாவே ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போறாங்க. சோ அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்காக தான் இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது நான் முதல் வெப்சைட்ல நீங்க டேரக்டா போய்க்கலாம். போயிட்டு நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நான் முதல் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ப்ரோக்ராமோட நோட்டிபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் ஆக்சுவலா நோட்டிபிகேஷன். நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங். அதாவது எப்படி வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண போறாங்க. 1000 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி 6 மாதம் காலம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்க போறாங்க. இந்த கோச்சிங் கொடுக்கறதுக்கு என்ன பேசிஸ்ல செலக்ஷன் பண்ண போறாங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது 31/5/2025 31 மே அன்னைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க போது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ற மக்களை செலக்ட் பண்ணி கோச்சிங் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஃப்ரீயா ஃபுட், அகாமடேஷன், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் இந்த கோச்சிங் கிடைக்க போகுதுன்னா எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் இது ப்ரிப்பேர் பண்ற மக்களுக்கு தான் கிடைக்க போகுது. நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற போது உங்களுக்கு நீங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸா இல்ல பேங்கிங்னு உங்களுக்கு கேட்கும். நீங்க அப்பவே கரெக்டா டிசைட் பண்ணி நீங்க எஸ்எஸ்சி போறீங்களா பேங்கிங் போறீங்களான்னு யோசிச்சு கொடுத்துடணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது நீங்க நான் எஸ்எஸ்சி இல்ல நான் பேங்கிங் போறேன் இல்ல பேங்கிங் இருந்து எஸ்எஸ்சி போறேன் அப்படின்னு சொல்லி உங்களால ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சோ வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு 300 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண போறாங்க. பேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. அண்ட் கோர்ஸோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 மாதம் காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு யூஜி டிகிரி வச்சிருந்தாலே போதும். எனி யூஜி டிகிரி நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாலே போதும். இந்தியாக்குள்ள இருந்தா போதும். சோ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க அவாய்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு மக்களா நீங்க இருக்கணும். ஏன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றதுனால நீங்க வந்து தமிழ்நாடு மக்களா இருந்தா மட்டும்தான் இந்த வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும் இந்த பெனிஃபிட்டை. சோ ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட மினிமம் 21 வயசு உங்களுக்கு இருக்கணும். மேக்ஸிமம் 29 இருக்கலாம். இல்ல நான் வந்து ஏதாவது ஒரு பிரிவு கீழே வரேன், நான் வந்து ஜென்ரல் இல்லாம ஏதாவது ஒரு கம்யூனிட்டி கீழே வந்து நான் அப்ளை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனுமே நீங்க அந்த என்ன கம்யூனிட்டி வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்க போகுது. பேங்கிங்லயுமே நீங்க வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி அப்ளை பண்றப்ப மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 29 இருக்கணும் உங்களுக்கு. ஆனா இல்ல நான் வந்து ஏதோ கம்யூனிட்டி கீழே வந்து அப்ளை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனுமே கூட இருக்கு. அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை பாத்துக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் 28/4 அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து வந்துச்சு. 29 ஏப்ரல் இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13/5 அதாவது மே 13 தான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு. ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 3வது வாரம் அதாவது மே உடைய 3rd வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எக்ஸாமுடைய டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 31 மே தான் அதோட எக்ஸாம். சோ காலை 10 மணில இருந்து 11 மணி அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்க போகுது. அந்த எக்ஸாம் டேட் அண்ட் டைம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ சென்டருமே வந்து பாத்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்மே வந்து பாத்தீங்கன்னா சென்டரா தான் இருக்கு. ஸோ வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதே நீங்க வந்து சென்டரா கொடுத்து நீங்க போய் எக்ஸாம் ஈஸியா எழுதிக்கலாம். நீங்க வந்து தேவையில்லாம வேற டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து போய் அலையணுங்கிற வந்து ஒரு கட்டாயமே கிடையாது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் பிலாங்க இருக்கீங்களோ ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்டோ அங்கே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்றதுக்கு வந்து லிங்க் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நாங்க இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்க டேரக்டா நான் முதல்வன் வெப்சைட்ல போய் நீங்க லிங்க் எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்துல வந்து நான் பயிற்சி பெற்றிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சோ வந்து நீங்க ஒன்ஸ் வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, நான் வந்து ஜாயின் பண்ணியாச்சுப்பா அப்படின்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்னென்ன எக்ஸாமுக்கு வந்திருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணியே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி என்ட்ரன்ஸ் எழுதி நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, நான் முதல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் வரும்ல உங்களுக்கு கால்ஃபை பண்ணுவாங்களா, அப்ப நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதியே ஆகணும். அப்படி எழுதாம இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல வேணா உங்களுக்கு வந்து உங்களை வெளியேற்றதுக்கான பர்மிஷன் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க போறது படிக்கிறதுக்கு. சோ எந்த எக்ஸாம் வந்து நீங்க படிக்க போறீங்களோ அந்த எக்ஸாம்ஸ் வரும்போது நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதியே ஆகணும். அண்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி என்ன பேஸ்ல இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. டயர் 1 உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 hour டைம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் இருக்க போகுது. ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் இருக்க போது. ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், குவான்ஸ் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க். சோ 100 கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து 200 மார்க். சோ வந்து நீங்க மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10% எடுத்தா போதும். அப்ப 200 மார்க்னா
நீங்க 20 மார்க் எடுத்தாலே குவாலிஃபைங். ஆனா குவாலிஃபை ஆனா மட்டும் பத்தாது. நீங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஒன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க டாப்ல வந்தா மட்டும் தான் நீங்க இது பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்கு. ஸோ 1/4 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ். 2 மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 0.5 மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆகும். நீங்க தப்பா மார்க் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து சிலபஸ் ஆக்சுவலா. எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நீங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா இதே சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிலயும் இருக்க போகுது. ஆனா டிஃபிகல்டி லெவல் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ரியல் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கோ அதோட டிஃபிகல்டி கம்மியா இருக்கும். ஸோ நீங்க யாரும் பேனிக் ஆக தேவையில்ல. இதே சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க படிச்சிட்டு இருக்க சிலபஸ் தான் எக்ஸாம் இருக்க போகுது. அதை படிச்சு ஈஸியா நீங்க எழுதிக்கலாம். சிலபஸ் வந்து இங்க இருக்கு. பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். நீங்க டேரக்டா கொடுத்து கூட சிலபஸ் செக் பண்ணி பாருங்க. அண்ட் பேங்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது. 100 கொஸ்டின்ஸ் 4 செக்ஷன் இருக்க போது. இதுமே பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். 1 ஹவர் பாத்தீங்கன்னா டியூரேஷன் இருக்க போது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபைங். ஆனா குவாலிஃபை ஆனா மட்டும் பத்தாது. கண்டிப்பா நீங்க ரேங்க் லிஸ்ட்ல டாப்ல வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அங்க கோச்சிங் கொடுப்பாங்க. சோ வந்து இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ ஒரு கொஸ்டின் 2 மார்க் 50 மார்க்ஸ். குவான்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்க போது. ரீசனிங் 30 கொஸ்டின் இருக்க போது. எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் இருக்க போது. சோ மொத்தமா உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு 200 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். சோ இதான் சிலபஸ். பேங்கிங்கோட சிலபஸ் என்ன சிலபஸோ அதே தான் இங்க இருக்க போகுது. சோ வந்து நீங்க புதுசா படிக்க தேவையில்ல. நீங்க இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்களோ, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதையே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலே போதும். கோர்ஸ் பிளான் அண்ட் கோச்சிங் சென்டர் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் செஷன்ஸ் இருக்க போது. கிளாஸ் ரூம் செஷன்ஸ் இருக்க போது. இன்டென்சிவான ட்ரைனிங் இருக்க போது. இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப்பும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ், கிளாஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ வந்து உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷனுமே கூட ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ல ஸ்டே பண்ணி படிச்ச மக்களுக்கு நம்ம கேட்ட வரைக்கும் அங்க ஃபுட் நம்ம நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தங்குற இடமும் வந்து பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயப்படாம அங்க போய் தங்கி படிக்க முடியும். ஏன்னா ஃபுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஃபுட் நல்லா இருக்குமா, நல்லாம இருக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதை பத்தி எந்த ஒரு பயமும் தேவையில்லை இருக்கும். ஸோ ஃபுட் அண்ட் அகாமடேஷனும் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துறாங்க. அகாமடேஷன் ஃபுட் ரெண்டுமே கொடுத்துறாங்க. கோச்சிங் இது 3மே ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாமே ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆயாச்சு, நான் வந்து எக்ஸாம் எழுதியாச்சு, என்ட்ரன்ஸ் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பதான் நீங்க வந்து உங்களோட ட்ரைனிங் எங்க அட்டன் பண்ண போறீங்க, எந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட போறாங்கன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் கோச்சிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்ல போறாங்க. அதாவது லாஸ்ட் டைம் இது வரைக்கும் 2 ஜோனா பிரிச்சுட்டாங்க. ஒன்னு நார்த் ஜோன், ஒன்னு சவுத் ஜோன். நார்த் ஜோனை பொறுத்த வரைக்கும் நார்த்ல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ற மாதிரி அங்க ஒரு ஜோன் பிக்ஸ் பண்ணி சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ட்ரைனிங் கொடுத்தாங்க நான் முதல்ல இருந்து. அடுத்து சவுத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை ஜோன் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. சரிங்களா? சோ இந்த 2 ஜோனா வந்து பிரிச்சுப்பாங்க. நீங்க எந்த ஜோன் வந்து உங்களுக்கு நீங்க வரீங்களோ அந்த ஜோன் வந்து அவங்க உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அண்ட் ஜாயின் பண்றப்ப நீங்க வந்து மெடிக்கல் சர்டிபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ல இருந்து வாங்கி ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க இங்க வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் கண்டிப்பா படிச்சாகணும். சோ வந்து இது கம்ப்ளீட்லி ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். சோ வந்து நீங்க கண்டிப்பா இங்க ஸ்டே பண்ணி தான் படிச்சாகணும். உங்களுக்கு வந்து இந்த வந்துட்டு போற மாதிரி டேஸ் காலர் ஆப்ஷனும் கொடுக்கவே கிடையாது. கண்டிப்பா ஸ்டே பண்ணி தான் படிச்சாகணும். அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஸ்டார்டிங்ல ஒரு 3000 rupees வந்து பாத்தீங்கன்னா காஷன் டெபாசிட்டா பே பண்ணணும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள நம்ம போயிட்டு டேமேஜ் காசு பண்ணலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் மாதிரி பே பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம கோர்ஸ் முடிச்சு வெளியே போறப்ப அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா. எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ட்ரைனிங் செஷன்ஸ், டெஸ்ட், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் என்ன இருக்குன்னா லைக் வந்து நான் என்னோட ஓன் ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கும். சோ நம்ம வந்து ஆல்ரெடி தங்கி நான் முதல்ல தங்கி படிச்ச மக்களை விசாரிச்ச வரைக்கும் உங்களோட ஓன் ஸ்கெடியூல ஃபாலோ பண்றதுக்கு அவங்க பெருசா யாருமே உங்களை இன்டர்ஃபியர் பண்ண போறதில்ல. நீங்க அங்க போய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க அங்க கிளாஸ் செஷன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு உங்களோட ஓன் ஸ்கெடியூல் நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ 24/7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸபிள் இருக்க போது. உங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர், லேப்டாப்லாம் வந்து 24/7 நீங்க எப்ப வேணுமோ நீங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் போறதுக்கு, மார்க் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு தான். ஏன்னா மார்க் போறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங் ஆஸ்பெக்ட், எஸ்எஸ்சி ஆஸ்பெக்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதெல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 24/7 நீங்க படிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்க படிச்சே இருக்கலாம். அதுல யாருமே உங்களை வந்து இன்டர்ஃபியர் பண்ண போறது கிடையாது. எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி உங்களுக்கு ஈஸியா தான் இருக்க போது. சோ வந்து நீங்க ரொம்ப வந்து பேனிக்கான அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் லெவல் ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு போதும். லிட்டரலா 20 டேஸ்க்கு மேல இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்ணி 31st மே தான் வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க புதுசா படிக்க போறதில்ல, ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்டென்ஸ் பண்ணுங்க. பண்ணி மார்க் நிறைய போடுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். ஆர்ஆர்பி அந்த லெவலோட கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ கிளியர் பண்றதுங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் தான்.
எத்தனையோ ஆஸ்பிரன்ட்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து போகணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா அது அஃபோர்டிங்கா இருக்காது அவங்களுக்கு. சோ வந்து அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கும். சோ அத மாதிரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. இங்க வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடத்த போறாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் கூட டை அப் பண்ணி அந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடத்த போறாங்க. சோ உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே கிடைச்சிரும் உங்களோடது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வெளியே போய் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிச்சா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதை விடவே ரொம்ப உங்களுக்கு வந்து ஒர்த்தியான ஃபீல் கிடைக்கும். இது எல்லாமே அங்க ஆல்ரெடி தங்கி படிச்ச ஆஸ்பிரன்ட் சொன்ன உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ். சோ வந்து நீங்க இது ரொம்பவே ஒர்த்தியான ஒண்ணு. ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் 20 டேஸ் இருக்கு. கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இத வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு தேவைப்படுற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். தேங்க் யூ.